ஹாய் மக்களே, இந்த உலகத்தில் யாருமே மாற்ற முடியாது. அவங்களே அவங்கள மாற்றிக்கிட்டா தான். ஒருத்தர் அட்வைஸ் பண்ணி ஒருத்தர் சொல்லியெல்லாம் யாருமே யாரையுமே திருத்தவும் முடியாது, மாற்றவும் முடியாது. அது நம்ம பண்ணுற தப்பு. நம்ம முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு நினச்சா அது பண்ணுற நம்ம பெரிய தப்பு. எதுக்கு சொல்கிறேன்னா, நான் ஒரு தப்பு செஞ்சால் அது நான் தப்பு செஞ்சேன்னு சொல்லி சொல்கிறதுக்கு ஒரு மனசு வேணும், அதுக்கு தைரியம் வேணும். அந்த தைரியம் எனக்கு இருக்குது. நான் நம்புகிறேன். என் பிள்ளைகளையும் நான் அப்படி தான் வளர்த்துருக்கேன். நான் சிறு வயசில் ஏதாவது சின்ன தப்பு செஞ்சாலும் எங்கள் வீட்டில் எங்கள் பசங்க வந்து டிவியெல்லாம் பார்த்து வளர்ந்ததே கிடையாது. எப்போவுமே என்னோடய கதை தான் கேட்டு வளர்ந்துருக்காங்க. நைட்டில் நாங்கள் டிவியெல்லாம் பார்க்க மாட்டோம். இந்த தோல் தலையை இந்த தோளில் ஒருத்தன் தலை வச்சு படுப்பான், இந்த தோளில் ஒருத்தர் தலை வச்சு படுப்பான். நான் இப்படி தான் 2 கை இப்படி நீட்டி வச்சுட்டு என்னோடய தோளில் தான் தலை வச்சு படுப்பானுங்க. ஏன்னா இந்த பக்கம் திரும்பினா அவன் என் பக்கம் திரும்பும்மா, இந்த பக்கம் திரும்பினா இந்த பக்கம் என் பக்கம் திரும்பும்மா. இந்த வம்பு எதுக்குன்னு சொல்லி நான் இப்படி தான் படுத்துருப்பேன். என் 2 தோளில் என் பசங்க தலை வச்சு படுத்திருப்பாங்க. சின்ன வயசில் இருந்து, எனக்கு தெரியாத வயசில், அறியாத வயசுலேருந்து நான் வந்து எங்கள் அப்பா ஜோப்லேருந்து ஒரு 1,000 ரூபா திருடிட்டேன். திருடினதில் என்ன ஆச்சுன்னா, எங்கள் அப்பா வந்து அது எவ்வளோ வச்சுருந்தாரு எனக்கு தெரியாது. நான் வெறும் 1,000 ரூபா தான் எடுத்தேன். கடைசியில் எங்கள் அப்பா வந்து வேலைக்கு போகிறப்போ பார்த்திங்கன்னா ட்ரெயினில் போகிறதுனால அதில் என்ன ஆச்சுன்னா, அந்த டிக்கெட்டு எடுக்கிற காசு தான் வச்சுருந்துருக்கிறாரு. எனக்கு தெரியாது. நான் எடுத்து அந்த விளையாட்டுத்தனத்தில் எடுத்து நான் வாங்கி சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் வீட்டில் வந்து எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி ஜோப்பில் பணம் வச்சுருந்தேன், 1,000 ரூபா இருந்துச்சு, டிக்கெட் காசு யார் எடுத்தாங்கன்னு கேட்டாங்க. எங்கள் அம்மா இருந்துக்கிட்டு யார் எடுத்தாங்க, ஏன்னா நானும் இருக்கேன், என் தம்பியும் இருக்கிறான், யார் எடுத்திருக்காங்கன்னு தெரியாதனால எங்கள் அம்மா அப்படியே முழிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்ககிட்டலாம் கேட்டாங்க. நாங்களாம் இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்புறம் மறாவது நாள் எங்கள் அம்மா வந்து இந்த கதையை என்கிட்ட சொன்னாங்க. நீங்கள் வந்து அவர் வச்சுருந்த 1,000 ரூபா உங்களுக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் எடுத்துட்டீங்க. அவர் வந்து டிக்கெட் எடுக்காமல் போனதுனால அங்கே வந்து டிடிஆர்கிட்ட சிக்கிக்கிட்டாரு. அப்போ 1/2 மணி நேரம் நின்னாராமா, தலை குனிஞ்சு சைடில் 1/2 மணி நேரம் நின்றுருக்கிறாரு. நின்னதுக்கப்புறம் டிடிஆர் பாவம்னு சொல்லி உங்கள் அப்பாவை விட்டுருக்கிறாரு. யார் இந்த பணத்தை திருடினது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கேட்கவும், நான் தான் எடுத்தேம்மா அப்படின்னு சொல்லி அடி தாங்க முடியாமல் தான் சொன்னேன். உடனே ஓப்பனாலாம் சொல்லலை. அடி தாங்க முடியாமல் 2வது அன்னையோடு சரிங்க, இன்னும் வர எவ்வளோ ரூபா கிடக்கட்டும், எவ்வளோ பணம் கிடக்கட்டும், எனக்கு பெருசாகவே தெரியாது. நம்ம சம்பாதிச்ச காசு, நம்மளோட உரிமை இருக்கிற காசை மட்டும்தான் தொடுவேன். நாங்கள் கல்யாணம் முடிஞ்சு 26 வருஷம் ஆச்சு. எங்கள் வீட்டுக்கார்ட்டை கூட நாங்கள் கல்யாணம் இவ்வளோ 26 வருஷம் ஆனாலும் அவர்கிட்ட கேட்காம ₹1 கூட நான் வாங்கினது கிடையாது. அவர் கையால் கொடுத்தா தான். எங்கள் வீட்டுக்கார் சொல்லுவார், என் ஜோப்பில் காசு இருக்குது, நம்ம ஏதாவது பொருள் கேட்டோம்னா என் ஜோப்பில் காசு இருக்குது, நீ போய் எடுத்துகிட்டு போய் வாங்கிக்கோன்னு சொல்லுவார். எனக்கு உடனே எங்கள் அம்மா சின்ன வயசில் அடித்த ஞாபகம் வரும். எங்கள் அப்பா பையிலேருந்து நான் எடுத்த அந்த 1,000 ரூபா தான் ஞாபகம் வரும். அதனால் நான் எங்கள் வீட்டுக்கார் பையன் இது நாள் வரை தொட்டதே கிடையாது. எங்கள் வீட்டுக்கார் என்ன சொன்னாலும் சரி நான் தொடவே மாட்டேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து எனக்கு எங்கள் அப்பா தான் தெரிவார். ஐயோ, இன்னுமே அந்த இது இருக்கும் எனக்கு மனசுக்குள்ளே, ஐயோ நம்ம அப்பா காசு எடுத்து நம்ம இப்படி நிற்க வச்சுமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் தொடவே மாட்டேன். அந்த மாதிரி நான் இப்போ இந்த இது உண்மையை உங்ககிட்ட சொல்கிறேன்னா, அதுக்கு ஒரு தில்லு வேணும், தைரியம் வேணும். அது என்கிட்ட இருக்குது. நான் இந்த கதையெல்லாம் சொல்லி என் பிள்ளைகளை வளர்த்துருக்கேன். அதனால் இது வந்து எங்கள் பிள்ளைகளுக்கு இந்த கதை தெரியும். இந்த கதை உங்களுக்கு தெரியாதல்லவா, அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.